சட்டமன்ற தேர்தலிலே மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக என்னை நியமித்ததற்கு முதலிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக என்னை வேட்பாளராக அறிவித்த உடனே நீங்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பில் வந்திருக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் மற்றும் தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய நண்பர்களும் உங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில வரவேற்று நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே இந்த மண்ணச்சநல்லூர் தொகுதி இன்று இருக்கிறது என்று சொன்னால், எதனால் இந்த தொகுதியை திரும்பி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழகம் முழுவதும் அல்ல, இந்தியா அளவில் அல்ல, உலக அளவிலே இன்று பேசப்படக்கூடிய பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவின் ஆஸ்பத்திரியிலே நடந்திருக்குங்கிறது தான். ஆகவே இந்த நான் எதை பத்தி சொல்றேங்கிறது, கிட்னி திருட்டு என்று வேற எதுக்காக இந்த மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி யாரும் பார்க்கல. அதாவது இந்த மண்ணச்சநல்லூர் தொகுதியை வேற எந்த காரணத்தினாலையும் பார்க்கல. இந்த கிட்னி திருட்டு என்ற ஒரு திருடிய மனித உறுப்புகளை திருடக்கூடிய அளவிற்கு இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவினுடைய ஆஸ்பத்திரியில் இது நடந்திருக்குங்கிறதுனால இன்னைக்கு இங்க தமிழக அளவில், இந்திய அளவில், உலக அளவில் நம்ம மண்ணச்சநல்லூர் தொகுதி பேசப்படுது. அதனால இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி நலத்திட்டங்கள் எதுவுமே இங்க நடைபெறல. இந்த மக்களுக்கு தேவையான எந்த பணியும் நடக்கல. அது இல்லாம தன்னோடு கூட இருக்கவங்களுக்கு ஒரு 4 பேரும் பயன்பெறும் வகையில ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம யாருமே பிரியாணியே பார்த்ததில்ல மாதிரி, சோத்தையே பார்த்ததில்ல மாதிரி இந்த தொகுதி மக்களை அவமரியாதை செய்யும் விதமாக நம்ம வாரத்துக்கு 2 நாள் எல்லா வீட்லயும் நான்வெஜ் சாப்பிடுவோம், 7 நாளும் நான்வெஜ் சாப்பிடுவோம். ஆனா இந்த சோத்தை போட்டு ஓட்ட வாங்கலாம்னு நினைச்சதே தப்பு. சோத்தை போட்டு ஓட்ட வாங்குற அளவுக்கு இந்த தொகுதி மக்களை கேவலமா நினைச்சிருக்காங்க. அதனாலதான் ஊரே சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க ஊர் மக்களுக்கு எல்லாம் பிரியாணி போட்டோம், அதனால அவன் பூரா ஒருவேளை சோத்துக்கு பக்கத்து போய் ஓட்டு போட்டுருவானு. அதாவது இந்த தேர்தல் சுயமரியாதை தன்மானம் நிரூபிக்கின்ற தேர்தல். ஆகவே இந்த தேர்தலில் நிச்சயம் நம்ம வெற்றி பெறணும். இந்த தொகுதிக்கு, மண்ணச்சநல்லூர் தொகுதிக்கு நான் வேட்பாளரா இல்ல, நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் இந்த தொகுதிக்கு நீங்கள் நின்றால்தான் வென்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் இந்த தொகுதியில என்னை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இந்த தொகுதியிலுடைய வேட்பாளர் நாள்ல புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கின்ற திமுக ஆட்சியில குறிப்பா இந்த தொகுதியில எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே மீண்டும் இன்னைக்கு இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவே அதை ஒத்துக்கிட்டு சொல்லியிருக்காரு, நான் 232 கிட்னியை தான் நாங்க எடுத்திருக்கோம், ஒரு ஆபரேஷனுக்கு வெறும் 2 லட்சம் தான் கிடைச்சது அப்படின்னு. வெறும் 2 லட்சம் கிடைக்குதோ 2 கோடி கிடைக்குதோ, மனித உறுப்புகளை அவர்களை மூளை செலவை செய்து இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்கானா, இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், தனக்கு எவ்வளவோ கடன் பிரச்சனைகள் இருக்கு, வயசுக்கு வந்த பொண்ணு கல்யாணம் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு, காலேஜுக்கு போற பையன் ஃபீஸ் கட்ட முடியாத ஸ்டேஜ்ல இருக்கு. இது எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு வேற தன்னிட இலக்க வேற ஒன்றுமே இல்லை. தன்னிடம் நம்ம குடும்பத்திற்காக, அவருக்காக அது செய்யல. அதாவது ஒருத்தர் கிட்னியை கொடுக்கிறார் அப்படின்னா அவருக்காக செய்யல, அவர் தன்னுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டுங்கிறதுக்காக தான் அவரை மூல செலவை செய்து அவர்கிட்ட குறைந்த மதிப்புல ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பேசி அந்த கிட்னியை வாங்கி இன்னைக்கு 2 கோடி ரூபாய்க்கு நிக்கிற ஒரு அவல நிலை. இது மட்டும் நம்ம கவர்மெண்ட் இதை கண்டுபிடிக்கல, மகாராஷ்டிரால இருந்து இந்த போலீஸ் தான் இதை ரெக்கார்டபுளா கண்டுபிடிச்சு அறிக்கையா கொடுத்தோம். இத திமுக அரசாங்கமும் ஒத்துக்கொண்டது. இந்த கிட்னி திருட்டு என்பது நடந்தது உண்மை அப்படிங்கிறதுனாலதான்
இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலே இழுத்து மூடி இருக்கணும். ஆளுங்கட்சி எம்எல்ஏங்கிறதுனால அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் மூடிட்டாங்க. கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடாதுங்கிறான். திருச்சியில 2 ஹாஸ்பிட்டலை மூடி இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக அரசாங்கம் தான் உதவி பண்ணியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கிட்னி திருட்டு நடந்தது உண்மை. அதற்காக தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்னைக்கு செலவு பண்றாங்க. மக்களுக்கு நான் ஸ்டவ் வாங்கி தரேன், எல்லா வீட்லயும் புது வீட்டுக்கு பால் காய்ச்சிங்க, இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு இல்ல, ஓட்டுக்கு 2500 ரூபா தரேன், 5000 ரூபா தரேன், நீ எவ்வளவு வேணாலும் கொடு. அது நியாயமா சம்பாதிச்ச பணம் கிடையாது. நல்லவன் பெரியவன் தெரிஞ்சவன் எவனுமே எல்லாருமே நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனா ஒரு மொய் வைக்கிறோம், ஒரு நல்ல கெட்டதுக்கு போனா ஒருத்தருக்கு சீர் செய்யறோம். ஆனா எந்த சூழ்நிலைமை வாழ்க்கையினுடைய பொருளாதாரம் இந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுக்கு ஒரு முறை செய்யறதுக்கு கூட இன்னைக்கு நம்மளால முடியாத சூழ்நிலைமை இருக்கு. ஆனா ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ இந்த தொகுதியினுடைய இருந்துகிட்டு மக்களுக்கு நான் 5000 ரூபாய் தரேன், ஓட்டுக்கு 10,000 தரேன் அப்படின்னா எந்த அளவிற்கு இந்த கிட்னி திருட்டின் மூலியமாக பணம் சம்பாதிச்சிருப்பாருன்னு பாத்துக்கங்க. இந்த தொகுதி மக்களுக்கெல்லாம் தேவையான வெஹிக்கிளை தரணும். இன்னைக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் சொல்றான். அது ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஃபோர்ஜரி ட்ரீட்மெண்ட். என்ன காரணம்னா இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்றான். ஒரு மருத்துவமனை கட்டி ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சோன்னா 5 வருஷத்துக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சில நாம்ஸ் எல்லாம் இருக்கு. அதை கூட செய்யாம வரவங்கள்ட்ட ஒரு 20,000 ரூபாய்க்கு பில்லு போடுற இடத்துல நீங்க ஃப்ரீயா பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருவீங்க. உங்க பேர்ல 60,000 ரூபாய் போட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை காலி பண்ணி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப் பண்ணி உங்களை வைத்து அவர்கள் தான் சம்பாதிக்கிறதுனால தான் ரோட்ல போற வரவனுக்கெல்லாம் என்னென்ன செய்யணும், என்னென்ன கொடுக்குறாங்க நீங்களே பாக்குறீங்க, பேப்பர்ல வருது. சரியா? அப்படி உண்மையாவே இந்த தொகுதி மக்களுக்கு செய்யறவா இருந்தால், அந்த நிர்வாகிகளுக்கு செய்யறவா இருந்தால், வலது கையில் கொடுப்பது இடது கையிலுக்கு கொடுக்காம செய்யறதா உதவி. ஊரே தம்பட்டாட்டு நான் தெரிஞ்ச காட்டுறது கிடையாது. இது ஒன்ன மட்டும் வச்சுக்கோங்க. ஆகவே இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ மீண்டும் மீண்டும் நம் மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார். அவரை நம்முடைய ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்தித்து ஓட ஓட விரட்டி அடிப்போம் என்று கூறி அதற்கு மிகப்பெரிய தலைக்குடிவோடு நாம் நடந்து கொண்டிருக்கோம். அதிமுக வேட்டியை கட்டிக்கிட்டு நம்ம போறோம். அவன் ஏளனமா பாக்குறான். நம்மளை பார்த்தா என்ன பண்ண முடியும், எங்க ஆள் இருக்காருன்னு. அவனை எல்லாம் புடிச்சு அடிச்சு மண்டடி அடிச்சு எலி அடிக்கிற மாதிரி ஓட்டு வைப்பாங்க. அதுக்கு ஒரே அர்த்தம், ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்திச்சு நீங்க மட்டும் தேர்தலை சந்தி நம்ம மட்டும் போய் ஓட்டு போட்டா பத்தாது. இங்க வந்திருக்க எல்லாருமே ஊர் தலைவர்கள், அதாவது சாதாரண ஆள் கிடையாது. இங்க நாம் வந்திருக்கிறது கிளை செயலாளர்கள், நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் கூட்டம், அறிமுக கூட்டம். அப்படின்னா ஒரு கிராமத்துல ஒரு பிரச்சனை, ஒரு தெருவில் ஒரு பிரச்சனைனா பொதுமக்கள் நலனுக்காக முன்னாடி போய் நின்று பேசக்கூடியவர் அந்த கிளையினுடைய கிளை செயலாளர். ஒரு அநியாயம் நடந்ததுன்னா தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா கிளை செயலாளர். மற்ற கட்சி மாதிரி ரோட கூட பேத்து சுருட்டிட்டு போய் ஜல்லியா பிரிச்சு விற்கிறவன் நம்ம கட்சியில கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் எல்லாம் தங்களுடைய வாழ்நாளை மக்களுக்காக, மக்கள் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு பொருளாதார உதவியும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் கொள்கை கோட்பாட்டோடு தான் இருப்போம் என்பதற்காக தான் நீங்கள் எல்லாம் கிளை செயலாளர்களாக இந்த கழகத்திற்காக பாடுபட்டு யாரும் உங்களுக்கு காரோ பைக்கோ பஸ்ஸோ பணமோ கொடுத்து நீங்க வரல. உண்மையான கழகத்தினுடைய விசுவாசிகள் தான் இங்க வந்திருக்கோம். 10 பைசா எதிர்பார்த்து வரல. நாங்கள் எல்லாம் மக்கள் பணி செய்ய வந்திருக்கின்றோம். மக்களுக்காக நல்லது நடக்க வேண்டும், அதற்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் எல்லாம் கவனமோடு செயல்பட வேண்டும். நீங்க மட்டும் இப்ப இங்க வந்திருக்கவங்க எல்லாமே பார்த்தா ஏஜ்ல மூத்தவங்க, ஏன்னா ஒரு தலைவரா இருக்கக்கூடியவங்க. நீங்க உங்களுக்கு 2-3 பிள்ளைகள் இருப்பாங்க, பேர பிள்ளைகள் இருப்பாங்க, புதுசா வாக்காளர் வந்திருப்பாங்க. அவங்க எழுத்துலாம் எடுத்து செய்யணும், எடுத்து சொல்லணும். இப்ப மீண்டும் மீண்டும் இன்னைக்கு வந்தா என்ன ஆகும்னு, அதாவது இந்த தொகுதியை நம்ம திருச்சி மாவட்டத்தில் பிறந்த நான் தான் இங்க எம்எல்ஏவா இருந்தாதான் சரியாக இருக்கும். நாம எவ்வளவு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். பக்கத்து மாவட்ட பெரம்பலூர்ல இருந்து வரும்போது பூனை மாதிரி வந்தாரு, வரும்போது இப்படி வந்தாரு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்படி போனாரு, அதுக்கப்புறம் இப்படி போனாரு. இப்ப நம்முடைய ஒன்றிய செயலாளர்களையே உங்களுக்கு வெளியே தெரியாது. அதே திமுக இருக்க ஒன்றிய செயலாளர் ஆபீஸ்க்கு வருவாங்க. ஏன்னா எங்களுடைய ஐயா
அனைத்து சமுதாய கட்சி அனைத்து மதத்தினரும் நெருக்கமாக பழகுறோம். எங்க ஆபீஸ்க்கு திமுக காரங்க வருவாங்க, அண்ணா திமுக காரங்க வருவாங்க, காங்கிரஸ் காரங்க வருவாங்க, பிஜேபி காரங்க வருவாங்க, அனைத்து சமுதாய மக்கள் வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கரத்தம்பட்டி பச்சைமலை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஒன்றிய செயலாளர்கள் எவ்வளவு கோபத்துல இருந்தாங்கிறத பார்க்கணும். சரி, 4 பேத்துக்கு வாங்கி கொடுத்துட்டா தீர்ந்து போச்சா? தொகுதி பிரச்சனைகள் தீர்ந்து போச்சா? ஆகவே அவங்களே ஏன்டா இங்க கொண்டு வந்து நிறுத்தணும்னு இருக்காங்க. பக்கத்து மாவட்டத்தில இருந்து பெரம்பலூர் மாவட்டத்தில இருந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணச்சநல்லூர் தொகுதியை கொடுத்ததுக்கு நமக்கு கிடைத்த பெரிய பரிசு இதுதான். எது லாஸ்டா ஒரு நாள் பிரியாணி ஆக்கி சோறு போட்டானுங்க. அவனுங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க மக்களுக்கு ஒருவேளை சோறாக்கி போட்டா அவனுங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவானுங்க. அது கிடையாது. பிச்சை எடுக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சோறு போட்டு கொடுத்து ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக அந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்கிறது தொகுதி மக்கள் பூரா தெரியும். ஆகவே இந்த மண்ணச்சநல்லூருடைய வேட்பாளரை தோல்வியடை செய்ய வேண்டும். ஓட ஓட விரட்டினால் மட்டும்தான் இங்கு மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். கிட்னி காண போகாம பாத்துக்க முடியும். பொதுச்செயலாளர் இன்னைக்கு போராடாம பூரா அந்த கிட்னி திருட்ட பேசுறாரு. என்ன காரணம்னா, பொதுச்செயலாளர் அதை பேசலன்னா இந்த ஊர்ல விட்டுட்டு வேற பிரான்ச் ஆபீஸ்ல அந்த வேலையை பண்ணுவானுங்க. திருச்சியை விட்டுருவானுங்க, சென்னையில பண்ணுவானுங்க, சென்னையை விட்டுருவானுங்க, வேற ஊர்ல பண்ணுவானுங்க. ஆகவே மனித உறுப்புகளை திருடி விற்று பணம் சம்பாதித்து அதன் மூலம் ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னா அது ஒரு கேவலம், அதை விட எதுவும் இல்லை. ஆகவே நீங்கள் எல்லாம் விழிப்புணர்வா இருக்கணும். கண்ணை மூடி தூங்குனீங்கன்னா டெத்துன்னு சொல்லி மூளை செலவு அடைஞ்சிருச்சு, கிட்னி அறுத்து எடுத்துருவானுங்க. ஸோ கண்ணையே மூடாதீங்க 15 நாளா. ஏன்னா எந்த ரூட்ல எப்படி வருவாங்கன்னு தெரியாது. சில புல்லுருவிகள் ஊருக்கு ஊர் இருக்கதான் செய்யும். சோத்துக்கும் காசுக்கும் தன்மானத்தை வித்துட்டு போய் பின்னாடி மணி அடிக்கிறதுக்கு அவெல்லாம் இன்னும் ஒரு வாரத்துல ஓடி வந்துருவான். ஆகவே நீங்கள் எல்லாம் வேலை பார்க்கணும். தொகுதி பூரா சுற்றுப்பயணம் செய்யணும். இந்த திமுக ஆட்சியினுடைய அவல நிலையெல்லாம் சொல்லணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசணும். இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்க பார்த்தாலும் என்னென்ன பிரச்சனைகள்னு தெரியுது. ஊரே எவ்வளவோ பெண்கள் எங்கிட்டு திரும்பினால் பெண்கள் கொலை, காலேஜுக்கு போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, கற்பழிப்பு, இந்த பிரச்சனை தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது. ஆகவே போதை ஊசி கஞ்சா எல்லாம் இதுக்கு கொள்ளைக்கு காரணம் என்னன்னு பேக்ரவுண்ட்ல போய் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன பையன் போதைக்கு அடிமையாயிரான். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆட்சி நடத்துறாங்கிறதுனாலதான். ஆகவே இவர்களை ஓட துரத்தி அடிப்பதற்கு நீங்கள் இன்று முதல் கண்ணும் தூங்கவே கூடாது. கண்ணை முழிச்சுக்கிட்டு இருந்து இரவு பகல் பாராது 15 நாள் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா 5 வருஷம் நீங்க கூனி குறுகி ஆட்சியில எல்லாமே வேட்டி கட்டிட்டு போனதை மாற்ற முடியும்னு சொல்லி உங்களை எல்லாம் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவருடைய ஊருக்கும் நான் வாக்கு சேகரிப்பை வருவேன். ஒவ்வொரு ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் முதல் பெரியவர்கள் முதல் அடிமட்ட தொண்டன் வரை யார் சந்திக்கணும்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் சந்திச்சு அவங்க அனைவருக்கும் மரியாதை செய்து வாக்கு சேகரிப்போம் என்று கூறி இன்னும் பல ஊருக்கு போகணும். முதல் முறையாக இன்றைக்கு மரியாதை நிமித்தமாக என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை சந்தித்து உங்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு அன்போடு பாசத்தோடு என்றென்றும் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்பேன் என்று கூறி